ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். செப்துவஜின்னு எழுதியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. ஹாய், யார் நீங்களா? அறிஞர்களா? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னன்னு நீங்கள் விவிலியத்தில் முதலில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருந்தது செப்துவஜின். இது கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்பொழுது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு முன்னதாகவே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருந்தது. ஹீப்ரு மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருந்தது. 72 அறிஞர்கள் 2 பேர்களாக பிரிந்து 36 குழுவாக இணைந்து மொழிபெயர்ப்பு செய்தார்கள். இதனுடைய சிறப்பு என்னவென்றால் இதனை குறித்து தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டுள்ளது. ஹீப்ரு, கிரீக். ஓகே, இதை பற்றி நீங்கள் நிறைய சொல்லலாம். ஆனால் உங்களுக்கே தெரியும். செப்துவஜின்னா என்னன்னு தெரியுங்களா? கிரீக் மொழியில் எழுதப்பட்டது முதல்ல. அது யார் எழுதுனாங்கன்னா 72 பேரை வச்சு எழுதியிருக்காங்க. அது 2 பிரிவாக பிடிச்சி 72 பேரை வச்சு தான் இந்த செப்துவஜினை ஹீப்ருவிலிருந்து க்ரீக்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வந்து பிள்ளைங்க வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்களேன். இது பார்க்கவே இந்த பைபிள் பாருங்களேன் எவ்வளோ பெரிய பைபிளாக இருக்குது. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு வாட்டி கைதட்டி குட்டி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட். பாய்.